வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்தாவியானவர் திருவுளம் பற்றினார். இன்றைக்கும் தேவனுடைய ஆவியானவர் ஆத்துமாக்கள் மீது பாரம் கொண்டவர்களாக, அழிந்து கொண்டிருக்கிற ஜனத்தின் மீது பாரமுடையவராக, இன்றைக்கும் அநேகர் ரட்சிப்புக்குள்ளாக வர வேண்டும் என்று பாரமுடையவராக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அந்தியோகியா சபையிலே பவுலும் பர்னபாவும் போதகர்களாயும் தீர்க்கதரிசிகளாயும் இருந்தபோது ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு பிரித்து விடுங்கள். ஆவியானவருடைய பாரமெல்லாம் ஆத்துமாக்களை குறித்துதான். இதை திசை திருப்புவதற்காகத்தான் இன்றைக்கு அநேகர் ஆவியானவருடைய பெயரை சொல்லி உங்களுடைய போன் நம்பர் சொல்றாரு. ஆவியானவர் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் சொல்றாரு. ஆவியானவர் உங்களுடைய வீட்டு அட்ரஸ் சொல்றாரு. உங்க வீட்டு பெயிண்ட் கலர் முதல் கொண்டு சொல்றாரு. இனி கொஞ்ச நாள்ல ஆவியானவர் உங்க வீட்டில் என்ன குழம்பு வச்சிருக்கீங்க, பூண்டு ரசம் வச்சிருக்கீங்களா, மிளகு ரசம் வச்சிருக்கீங்களான்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஆத்தும பாரத்தை திசை திருப்புவதற்கு பிசாசு இப்படிப்பட்ட வஞ்சகமானவர்களை பயன்படுத்துகிறான். ஆவியானவருடைய பாரம் எல்லாம் ஆத்துமாவை குறிச்சுங்க. உங்களுடைய வீட்டை குறிச்சு இன்னொருத்தர் 2024 புது வருடம் ஆரம்பிச்சோன்னு ஒரு தீர்க்கதரிசனம் ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த வருடத்திலே தங்கம் விலை குறையிறது மாதிரி இருக்கும், ஆனால் குறையாது, தங்கம் விலை ஏறுமாமா. ஆவியானவர் சொல்றார். ஆவியானவருக்கு தங்க விலை ஏறினா குறைஞ்சா என்ன? ஆத்துமா ரட்சிக்கப்படணும், தேசம் அசைக்கப்படணும். அதுதாங்க ஆவியானவர் பாரமுடையவராயிருக்கிறார். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்க. ஆவியானுடைய பாரம் எல்லாம் ஆத்துமாக்களை குறிச்சுதான். கொர்நேலியுவுக்கு அவருடைய வீட்டாருக்கு ரட்சிப்பு வேணும். உடனே பேதுருவை இயக்க வைக்கிறார். பேதுருவே, 3 புருஷர் வந்திருக்காங்க, சந்தேகப்படாம போ. கொர்நேலியு வீட்டார் ரட்சிக்கப்படணும். பிலிப்புவை பார்த்து சொல்றாரு. எத்தியோப்பியா தேசத்தில் இருக்கிற கந்தாக என்பவருடைய மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது வேதாகமம் வாசிச்சிருக்கிறான், அர்த்தம் புரியல. ஆவியானவர் சொல்றாரு, அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். பிலிப்புவே, நீ அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். பிலிப்பு ஓடி போய் சேர்றான். ஆவியானுடைய பாரமெல்லாம் அழிகிறவர்கள், ரட்சிப்பை சுதந்திரிக்காதவர்கள், பாதாளத்தினுடைய வாசல்ல நிற்கிறவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். இதுதாங்க ஆவியானவருக்கு பாரம். ஒரு ஆத்துமாவு வீணா போயிடக்கூடாது. சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகி விடக்கூடாதே, சிந்திய பரிசுத்த ரத்த மீட்டிட போதிடுமே. சிலுவை நாதரின் ரத்த வீணாகி விடக்கூடாதே, சிந்தின பரிசுத்த ரத்த போதுமே மீட்டிடவே. சிதறி நிற்கும் மாந்தரையோ மீட்டிடவே, இணைத்திடவே சேனையாய் எழும்ப போதிடுமே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. பராக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜன வெளிப்படுதே. பராக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜன வெளிப்படுதே. ரட்சிக்கப்பட்டவர்கள் இரக்கம் கொண்டா இல்லையோ, இதோ தருகிறே
ஆயத்தம் என்றே முழங்கிடுவே கூட்டமாக இன்றே தீவிரம் காட்டினாரே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. மறுபடியும் சொல்லாமா? சிலுவை சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகி பாரத்தோடு கூட சொல்லுவோமா? சிந்தின பரிசுத்த ரத்தம் போதுமே மீட்டிடவே. சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகிவிடக் கூடாதே. சிந்தின பரிசுத்த ரத்தம் போதுமே மீட்டிடவே. சிதறி நிற்கும் மாந்தரையுள் மீட்டிடவே, இணைத்திடவே சேனையாய் எழும்ப போதிடுமே. தேவசேனை கொண்டு எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை கொண்டு எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. உம் பராக்கிரம நாட்கள் இதுவே, உம் யவன ஜன வெளிப்படுதே. உம் பராக்கிரம நாட்கள் இதுவே, உம் யவன ஜன வெளிப்படுதே. அல்லேலூயா! இது ஆவியானவருடைய பாரத்தை புரிந்து செயல்பட வேண்டிய நாட்கள். நம்முடைய தேசத்துடைய நிலைமையை பாருங்க. சமீபத்திலே 2 வாலிபர்கள் திருமணம் செய்து கொண்ட 2 வாலிபர்கள். அதுல ஒருத்தர் சொல்ற 2 வாலிபர்களுமே தாடி வச்சிருக்கிறாரு. அதுல ஒரு வாலிபர் சொல்றாரு, இவர் என்னுடைய மனைவின்னு அவர் அறிமுகப்படுத்தி விட்டு, இவர் எனக்கு தாலி கட்டி என்னுடைய நெற்றியில குங்குமப்பட்டு வைக்கும் பொழுது என்னுடைய கண்களிலே ஆனந்த கண்ணீர் வந்து விட்டது என்று சொல்றார். தமிழ்நாட்டிலங்க செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுதுன்னு சொன்னாங்களே, அந்த தமிழ்நாட்டுடைய இப்போதைய நிலைமை. சென்னை பெருநகரத்திலே ஓரின சேர்க்கை பேரணி நடக்குது. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. 2018 செப்டம்பர் 6ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் தீபக் மிஸ்ரா தலைமையிலான 5 பேர் கொண்ட அமர்வு 377வது சட்டப்பிரிவை ரத்து செய்தார்கள். அடுத்த நாள் பெங்களூர்ல ஒரு பெற்றோர் சொல்லுகிறார்கள், இதுவரைக்கும் எங்களுடைய மகன் ஒரு ஓரின சேர்க்கையாளர் என்று நினைத்து நாங்கள் சங்கட்டப்பட்டு கொண்டிருந்தோம். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிவிட்டது. இப்பொழுது நாங்கள் தைரியமாக உலகத்திற்கு அறிவிக்கிறோம், எங்களுடைய மகன் ஒரு ஓரின சேர்க்கையாளன். இனி எங்களுடைய மகனுக்கு நாங்கள் ஒரு பெண்ணை பார்க்க மாட்டோம், ஒரு ஆணை பார்த்துதான் திருமணம் செய்வோம் என்று பெங்களூரிலே ஒரு பெற்றோர் சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட தேசத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலுவை நாதருடைய ரத்தத்தை வீணாக்கி விடக்கூடாது, அவருடைய பரிசுத்த ரத்தத்தை வீணாக்கி விடக்கூடாது. புறப்பட்டு சென்று அறியாமையிலேயும் மூட நம்பிக்கைகளிலேயும் பிசாசினுடைய ஆதிக்கத்திலே இருக்கிறவர்களையும் மீட்டெடுக்கிற பெரிய பொறுப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தொப்பி அம்மாள் என்கிற ஒரு அம்மா, சித்தராம், அவங்க பல நாள் குளிக்கல, பல்லு விளக்கல, டீ குடிச்சிட்டு டம்ளரை கீழே போடுறாங்க. பெரிய பெரிய படித்தவர்கள், பணக்காரர்கள், அறிவு படைத்தவர்கள் வந்து அந்த அம்மா போட்ட டீ டம்ளர்ல இருந்து டீயை ஒவ்வொரு சொட்டு கையில வாங்கி குடிக்கிறாங்க. தேசம் எங்கே போகிறது? அறியாமையிலே பிசாசானவனாலே கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆவியானவர் பாரப்படுகிறார். பவுலே, பர்னபாவே, நான் அழைத்த ஊழியத்திற்கு புறப்பட்டு போங்கள். தேசத்தின் நிலைமையை பாருங்க, தேசத்தின் நிலைமையை பாருங்க. கண் திறக்கப்பட்டவர்கள் தான், ரட்சிப்பின் வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் தான் தேசத்திற்கு விடுதலை தர முடியும். எவ்வளவு படித்தவனா இருந்தாலும் அம்பானியத்தில் இல்லாத கல்யாணமே 1000 கோடியில் நடத்துறாங்க. அவர்கள் தேசத்தை விடுதலையாக்கிட முடியுமா? பில் கேட்ஸ்னால முடியுமா? ஜனாதிபதி, அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியா இருந்தாலும் முடியுமா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தாலும், அடுத்த வேளை என்ன பண்ணுவன்னு தெரியாம இருந்தாலும், தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவர்கள் தான் இந்த தேசத்திற்கு விடுதலையை தர முடியும். இந்த தேசத்திற்கு அவங்க தான் விடுதலையை கூற முடியும். ஆண்டவர் நம்மைத்தான் நம்பி இருக்கிறார். ஆண்டவர் நம்மைத்தான் நம்பி இருக்கிறார்.